வெல்கம் டு அவர் சேனல். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு கால் ஃபார் வந்திருக்கு. அதாவது அப்ரெண்டிசஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. வித் ஸ்டைஃபண்டோட தான் அந்த ப்ரோக்ராம் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தலாம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். டோட்டல் சீட்ஸ் எவ்வளோ இருக்குது இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா 1865 சீட் இருக்குது. அதாவது ஆல் ஓவர் இந்தியா. இல்லை தமிழ்நாடுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கலாம். ஸ்டார்ட் டேட் ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு 29/4/2026 அன்றைக்கி. க்ளோசிங் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19/5/2026. உங்களுக்கு எக்ஸாம் என்றைக்கு இருக்கும்? டென்டேட்டிவ் டேட் பார்த்தீங்கன்னா மே ஜூன் 2026 இருக்கும். எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா, கட் ஆஃப் டேட் ஃபார் ஏஜ் அண்ட் குவாலிஃபிகேஷன் இதெல்லாமே எதை பொறுத்து, எந்த டேட் பொறுத்து கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னா 1/4/2026 வச்சு நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்கணும். நீங்கள் அப்ளை பண்ணணும்னா இந்த லிங்க்கில் போய்ட்டு தான் அப்ளை பண்ணணும். ஹார்ட் காப்பி ஆஃப் அப்ளிகேஷன் அண்ட் அதர் டாக்குமெண்ட்ஸ் நாட் டு பி சென்ட் டு திஸ் ஆஃபீஸ். எந்த ஹார்ட் காப்பி நீங்கள் அனுப்ப வேணால், ஆன்லைனில் அப்ளை பண்ணாலே போதுமானது. ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் சீட்ஸ் வந்து யார் யாருக்கு இருக்குது அப்படிங்கிறத இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே செக் பண்ணிக்காங்க. இதில் தமிழ்நாடு பார்த்துக்கலாம். அதாவது கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ்டு எஸ்சி, எஸ்டி, ஓபிசி அந்த ஆர்டரில் இருக்குது. மேலே செக் பண்ணிக்காங்க. இதில் தமிழ்நாடுக்கு எவ்வளோ சீட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 95 சீட்ஸ் இருக்குது. பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 4 இருக்குது. The number of training seats mentioned above is provisional and may vary according to the actual requirement of the bank. இந்த இது வேக்கன்சி வந்து வேரி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை தெளிவாக படிச்சுக்காங்க. நான் வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அதாவது இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் ப்ரோக்ராமாக இருக்கும். ஸோ இந்த 1 இயருக்கு உங்களுக்கு வந்து மந்த்லி வைஸ் பே பண்ணிவிடுவாங்க, அமௌண்ட் பே பண்ணிவிடுவாங்க. ஆனால் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு சில எக்ஸாமினேஷன் ஃபீ வந்து அப்ளை பண்ணிட்டு தான் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. இதை அப்படியே படித்து பார்த்துக்காங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா என்ன இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தலாம். நேஷ்னாலிட்டி சிட்டிசன்ஷிப் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், இல்லைனா நேபாள், சப்ஜெக்ட் டு பூட்டான் இதெல்லாம் இருக்கலாம். ஏஜ் வந்து மினிமம் 20 இயர்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 28 இயர்ஸ் இருக்கணும். நீங்கள் கால்குலேஷன் எந்த டேட் படி கால்குலேட் பண்ணணும்னா 1 ஏப்ரல் 2026 படி கால்குலேட் பண்ணிக்கணும். சில பேருக்கு வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது ஏஜ் லிமிட்டில், அதை பார்த்துக்காங்க. ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப் இருந்தீங்கன்னா 5 இயர்ஸு, ஓபிசி பீப்புளுக்கு 3 இயர்ஸு, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டிபெண்ட் ஆன் இதில் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனாக 10 இயர்ஸு, அதில் ஓபிசி 13 இயர்ஸு, எஸ்சி எஸ்டி 15 இயர்ஸ் அதெல்லாம் இருக்குது. விடோஸ், டைவோர்ஸ்டு விமன் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஏஜ் கன்செஷன் இருக்குது. ஏஜ் ஆஃப் 35 இயர்ஸு. ஜென்ரல் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கு தான் இது. 38 இயர்ஸ் யாருக்குன்னா ஓபிசிக்கு, 40 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கேட்டகரி எல்லாமே நீங்கள் கரெக்டாக கொடுத்தோன்னா அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது. ரிசர்வேஷன், இந்த பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி இருக்கவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்களே, அதுக்கு என்னென்னன்றதை கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும், இந்த டேட் படி கொடுத்துருக்காங்க. கிராஜுவேட் டிகிரி இன் எனி டிசிப்ளின் ஃப்ரம் எனி இன்ஸ்டியூட், காலேஜ், யூனிவர்சிட்டி ரெகக்னைஸ்ட் அப்ரூவ்ட் பை கவர்மெண்ட் பாடிஸ். ஸோ நீங்கள் எந்த டிகிரி கேண்டிடேட் கூட இருக்கலாம். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்துக்காங்க. த டேட் ஆஃப் பாசிங் கிராஜுவேஷன் ஷுட் நாட் பி மோர் தென் 4 இயர்ஸ். அதாவது நீங்கள் 4 வருஷம் தான் ஆகிருக்கணும். நீங்கள் முடிச்சுட்டு 4 வருஷத்துக்கு மேலே ஆகியிருக்கக்கூடாது. இங்கே பர்டிகுலர் டேட் கொடுத்துருக்காங்களே, அதை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து அவங்க சான்சஸ் கொடுக்குறாங்க. அதனால் இப்போ முடிச்சுட்டு 4 இயர்ஸ்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ரெண்டிஸ் இன் த பேங்க் ஆஃப்டர் பேயிங் த ரெக்வஸ்ட் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் shall have to undergo the selection process which would comprise the following. என்னென்னலாம் இருக்கணும் லைன் லைன் கொடுத்துருக்காங்க. இங்கே ஆன்லைன் டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸு. இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்கன்னா 5 டெஸ்ட் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த எல்லாமே சேர்த்து அந்த 100 மார்க்ஸுக்கு ஜென்ரல் ஃபினான்ஷியல் அவேர்னஸ்க்கு ஒரு 20 கொஸ்டின்ஸ் 20 மார்க்ஸு, ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு வந்து ஒரு 20 கொஸ்டின் 20 மார்க்ஸு, அதுபோல் குவான்டிடேட்டிவ் அண்ட் ரீசனிங் ஆப்டிடியூட் ஒரு 20 கொஸ்டின்ஸ் 20 மார்க்ஸு, கம்ப்யூட்டர் ஆர் சப்ஜெக்ட் நாலேஜ் அது பார்ப்பாங்க, அதுக்கு ஒரு 20 மார்க்ஸு, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் பற்றி சில கொஸ்டின்ஸ் இருக்கும், அதுக்கு 20 மார்க்ஸு. ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க்ஸு. இது வந்து 60 மினிட்ஸ் டியூரேஷன், 1 ஹவர் தான் டைம் கொடுக்குறாங்க. நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. அதனால் நீங்கள் வந்து ஓரளவுக்கு அட்டன் பண்ணலாம். 100 கொஸ்டின்ஸுமே கரெக்டாக அட்டன் பண்ணிடலாம். சிலபஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பேங்க் சம்மந்தமாக கொஸ்டின்ஸ் வரும்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த 20 கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி சிலபஸ் கீழே கொடுத்துருக்காங்க. மற்றபடி நீங்கள் மற்ற எக்ஸாமுக்கு, இப்போ ரயில்வே எக்ஸாம் மற்ற எக்ஸாமுக்குலாம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்களா, அது போல் தான் உங்களுக்கு ரீசனிங் ஆப்டிடியூட்லாம் இருக்கும்.
ஸோ இந்த பேங்க் செக்டாருக்கு மட்டும் எப்படி கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது வேணால் சிலபஸ் பார்த்துக்காங்க. தென் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் ஒரு லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட். அதாவது இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ் தான் லாங்குவேஜ் டெஸ்ட்டில் கேட்பாங்க. இங்கே இருக்கும் பாருங்கள், தமிழ்நாடுனா தமிழ். வெயிட் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் மே பி டெக்ளேர்ட் அட் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த பேங்க். சப்போஸ் நீங்கள் வெயிட் லிஸ்ட்டு வந்தாலும் அவங்க வந்து லிஸ்ட்டு கொடுப்பாங்க. ஃபைனல் செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீட்டிங் த கட் ஆஃப் மார்க்ஸ் இந்த எக்ஸாமினேஷன். அதாவது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்கள் எக்ஸாமினேஷனில் வாங்கியிருக்கணும். அப்புறம் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. இந்த கேட்டகரி வைஸ் கேட்டிருக்காங்கல்ல, அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணுறப்பீங்க இல்லையா, அதெல்லாமே செக் பண்ணுவாங்க. தென் மெடிக்கல் ஃபிட் சர்டிஃபிகேட் வேணும், அது பார்ப்பாங்க. அது ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் அது கேட்பாங்க. அது எல்லாமே இருக்கணும். கான்ட்ராக்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ்ஷிப். அதாவது நீங்கள் வந்து ஒன்ஸ் எலிஜிபிள் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டேஸ், அந்த டியூரேஷன், கான்ட்ராக்ட் எவ்வளோ நாள், இதெல்லாமே அவங்க வந்து சொல்லிடுவாங்க. டியூரேஷன் பார்த்துக்கோங்க. டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து 1 இயர் இருக்கும் ஃப்ரம் த டேட் ஆஃப் கான்ட்ராக்ட். அதாவது உங்கள் கான்ட்ராக்ட் போடுறதுலேருந்து இந்த 1 இயருக்கு உங்களுக்கு வந்து டியூரேஷன் இருக்கும். ஸ்டைஃபன் பெனிஃபிட். ரூரல் செமி அர்பன் ஏரியாவாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஸ்டைஃபன் எவ்வளோ கொடுப்பாங்க பெர் மந்த்துக்கு? 15,000 கொடுப்பாங்க. ஒருவேளை அர்பன் ஏரியானா 18,000. இப்போ மெட்ரோ ரீஜன் அதெல்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு 20,000 கொடுப்பாங்க ஸ்டைஃபன். The apprentices are not eligible for any other allowances. மற்ற பெனிஃபிட்ஸ் எதுவும் கிடையாது. அதாவது நீங்கள் பிஎஃப் அது போலலாம் எதிர்பார்ப்பீங்களா, அதெல்லாம் கிடையாது. Stipend will be paid to apprentices on completion of each month after adjusting unauthorized absence of any. தேவையில்லாத ஆப்சண்ட்டும் நீங்கள் ஆகக்கூடாது. சிஎல் மாதிரி கொடுப்பாங்க, அது மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி நீங்கள் லீவ் போட முடியாது. ட்ரைனிங் கண்டிஷன், ஓவர் டைம், லீவ், ஹாலிடேஸ் அது எல்லாமே இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க, பார்த்துக்காங்க. பேங்க்கில் என்ன ஹாலிடேஸ் இருக்கோ அதுபடி உங்களுக்கு வந்து ஹாலிடேஸ் கொடுத்துருவாங்க. ஓவர் டைம்லாம் நீங்கள் ஒர்க் பண்ண வேணாம். ஒரு மந்த்துக்கு ஒரு சிஎல் இருக்கும். ஒன்லி 4 கேஷுவல் லீவ்ஸ் அட் எ டைம். ஒரே டைமில் நீங்கள் வந்து 4 கேஷுவல் லீவ் தான் எடுக்க முடியும். அதுக்கு மேலே அதிகமாக எடுக்கக்கூடாது. த டெய்லி ஹவர்ஸ் ஆஃப் ட்ரைனிங் வில் பி அஸ் அப்ளிகபிள் டு த கிளரிக்கல் ஸ்டாஃப் ஆஃப் த பேங்க். அப்புறம் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம், அது கொடுத்துருக்காங்க. அசஸ்மெண்ட் அண்ட் சர்டிஃபிகேஷன். இப்போ நீங்கள் வந்து அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் apprentice will need to go through an assessment test. கடைசியாக ஒரு அசஸ்மெண்ட் டெஸ்ட் வைக்கிறாங்க. சர்டிஃபிகேட் will be awarded to apprentices who pass the assessment. அந்த அசஸ்மெண்ட்டில் நீங்கள் பாஸ் ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒருவேளை நடுவில் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுனாலும் டெர்மினேஷன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது, அதுவும் பார்த்துக்காங்க. ஸோ என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் தெளிவாக படிச்சுக்காங்க. பேங்க் செக்டாரில் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க, பேங்க் பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃப்யூச்சரில் வந்து பேங்க் ஜாப் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இது போல் ஒரு அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். ஸ்டைஃபண்ட் இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கவும் செய்யலாம். பேங்க்கில் எந்த மாதிரிலாம் ப்ராசஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது மேக்ஸிமம் எல்லாமே கொடுத்தாச்சு. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இது படிச்சுக்காங்க. ஹவு டு அப்ளை அப்படிங்கிறத பார்த்தலாம். அதாவது நீங்கள் அப்ளை பண்ணணும்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். நீங்கள் ஹார்ட் காப்பிலாம் அனுப்ப தேவையில்லைன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இந்த லிங்க்குள்ளே போய் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த லிங்கை பார்த்துங்க, இல்லைனா காப்பி பண்ணி கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணுறங்க. என்னென்ன மேக்ஸிமம் சொல்லிவிட்டேன், என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கோ அதெல்லாம் சொல்லியாச்சு. திரும்ப நீங்கள் பார்த்துக்காங்க. கம்ப்ளீட் பர்சனல் எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுக்கணும். எல்லா ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் அவங்க கேட்கக்கூடிய காஸ்ட் சர்டிஃபிகேட்டு, பிடபிள்யூ சர்டிஃபிகேட் சப்போஸ் இருந்தது எல்லாமே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஆன்லைன்லேயே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். கடைசியாக ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு ஃப்ரண்ட் சைட் ஃபார்மெட்டு லெஸ் தென் 1 MB தான் இருக்கணும். ஜேபிஜி ஃபார்மேட்லாம் இருக்கணும், லெஸ் தென் 1 MB. அதே போல் ஆதார் கார்டு பேக் சைடும் உங்களுக்கு வேணும், அதுவுமே எடுத்துக்கோங்க. வேலிட் பர்சனல் இமெயில் ஐடி கொடுக்கணும், மொபைல் நம்பர் கரெக்டாக கொடுக்கணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் சைஸ் பார்த்தீங்கன்னா அதுவுமே லெஸ் தென் 1 MB தான். குவாலிஃபைங் மார்க் ஷீட்டு, அதாவது உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு, ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு, இந்த ஃபார்மெட் வந்து பிடிஎஃபாக இருக்கணும், லெஸ் தென் 1 MB இருக்கணும். இதெல்லாமே ஒன்றா இணைச்சிக்கலாம். நீங்கள் இவங்க கொடுத்துருக்கூடிய ஆர்டரில் இணைச்சிக்கோங்க. கேஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து ஃபார்மெட்டு பிடிஎஃப் தான், லெஸ் தென் 1 MB. எல்லாமே லெஸ் தென் 1 MB தான். ஆனால் பிடிஎஃபாக ஜேபிஜி தான் பார்த்துக்காங்க. பிடபிள்யூபிடி சர்டிஃபிகேட் இருந்தால் அது பிடிஎஃப் ஃபார்மெட்டு. பேன் கார்டு வந்து ஜேபிஇஜி. தென் உங்களுக்கு ஏபிஆர் ஐடி கார்டு ஃபார்மெட்டு அது வந்து ஜேபிஇஜி. நீங்கள் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஜென்ரல் ஓபிசி மேல் கேட்டகரி அப்படின்னா உங்களுக்கு வந்து 600 rupees எக்ஸாமினேஷன் ஃபீஸு. இன்டிமேஷன் ஃபீஸுன்னு தனியாக இருக்குது, அது ஒரு 200 rupees. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 800. இதுக்குரிய ஜிஎஸ்டியோடு சேர்த்தா உங்களுக்கு 944 rupees வரும். ஜென்ரல் ஓபிசி ஃபீமேல் கேண்டிடேட்னா உங்களுக்கு 400 rupees எக்ஸாமினேஷன் ஃபீஸு, இன்டிமேஷன் 200.
டோட்டலா நீங்க பே பண்ணும்போது ₹708 வந்து பே பண்ற மாரி இருக்கு. எஸ்சி, எஸ்டிக்கு உங்களுக்கு அப்ளிகேஷன் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கிடையாது. ஆனா இன்டிமேஷன் சார்ஜஸ் உண்டு. அதேபோல பிடபிள்யூபிடிக்கு, டிரான்ஸ்ஜெண்டர் இவங்க எல்லாருக்குமே வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. ஆனா இன்டிமேஷன் ஃபீஸ் உண்டு. அதுக்குரிய ஜிஎஸ்டியோட நீங்க பே பண்ணிக்கணும். நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துச்சு அப்படின்னா, குவரீஸ் இருந்தாலும் நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த இமெயிலுக்கு வந்து நீங்க அனுப்புனா போதுமானது. இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. apprentice@unionbankofindia.bank.in or info@bfsissc.com இந்த மெயிலுக்கு நீங்க அனுப்புனீங்கன்னா, உங்க குவரீஸ் வந்து கிளாரிஃபை பண்ணுவாங்க. அதுபோல எக்ஸாமினேஷன் பத்தி இன்டிமேஷன் குடுக்கறது எல்லாமே வந்து உங்களுக்கு வெப்சைட்ல தான் வரும். அங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹார்ட் காப்பிலாம் அனுப்ப மாட்டோம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இத பார்த்துக்கங்க. ஸோ நீங்க வந்து எலிஜிபிள் கேண்டிடேட்ஸா இருக்கீங்க அப்படின்னா, தாராளமா அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் வரதுனால பேங்கிங் செக்டார்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம். இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ இமிடியேட்டா உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.